உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே நீன்றி மூடுமே என் வானோ நீதானே என் காதலே என் நானோ. அவனுக்கு கோல்டு, அதனாலதான் வாய்ஸ் மாறி இருக்கு. ஐயோ என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி மத்தவங்க பாட்டை கேட்டு நம்ம ரொம்ப மெய் மறந்துருப்போம். மாஸ்டருக்கு ரொம்ப பாட்டுனா பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்க பையன் இப்படி பாடும்போது அப்படி மெய் மறந்து கேட்கும். அது நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மெய் மறந்தேன்னா, கனடால வந்து என்னோட டான்ஸ் ஸ்கூல் இருந்தது. அப்போ அந்த டான்ஸ் ஸ்கூலுடைய 1 year இனாகுரேஷனும் ஏதோ சம் ஃபங்க்ஷன் இருந்தது. அப்போ நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஹாலிடே டைமில் போயிருக்கும் போதும் சரி நீ ஏதாவது ஒரு பாட்டு பாடுறா. ஸோ விஸ்வாசத்தில் இந்த பாட்டு இருக்குல்ல, அம்மா அப்பா பையன் கண்ணான கண்ணே. ஐயோ இவன் கண்ணான கண்ணே பாடினா எல்லாருமே அழுதுருவாங்க, எல்லாருமே அழுதுருவாங்க. சரி இவன் வந்து நீ பாடுறா, கொஞ்சம் ஸ்கூல் தானே யார் தெரிய போகுதுன்னு. சரி நான் ஒரு என்னுடைய அக்கா, என்னோட கசின், அவங்க என்னுடைய அங்கே அக்கான்னு சொல்கிறவங்க வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தோம். பார்த்தா நான் மேலே ரெடி ஆகிட்டு இருக்கேன், ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான். பண்ணால் பயங்கர கூட்டம், ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட 60-70 பேர் இருந்தாங்க. இவன் பாடின உடனே அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அழுதுட்டேன். ஐயோ இப்படி பாடியிருக்கான், அது ரொம்ப நல்ல பாட்டு அந்த கண்ணானே கண்ணே. அப்போ வந்து தான் எனக்கு அந்த அவன் மேலே ரொம்ப அந்த இன்வால்மெண்ட் வந்தது. ஐயோ இவ்வளோ நல்லா பாடுறான். ஆனால் நான் சும்மா விட மாட்டேன் அவனை. அவன் பாத்ரூம்லேயே இங்கிலீஷ் பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பான். ஆனால் நான் விட மாட்டேன். ஹாலிடே வந்தாச்சு, இத்தனை பாட்டு நீ பாடணும், நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், இத்தனை பாட்டு பாடணும். அம்மா என்னை விட்டுருமா, அதெல்லாம் கிடையாது, நீ நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு, பாட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவன் பாடணுன்னா நல்லா பாடுவான். ஆனால் நான் அவனுக்கு பிடிச்சது இங்கிலீஷ் பாட்டாக பாடுவான். அதை நான் விட மாட்டேன். நீ இதை பாடு, இதை பாடு, இதை பாடு, இதை பாடு. இப்போ அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ காலேஜெலாம் போட ஆரம்பித்தோம். காலேஜ் போன உடனே காலேஜில் காட் ஆஃப் ப்ரைஸ் கிடச்சிது. அந்த பாட்டை வந்து நான் சும்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் 2-3 பேருக்கு போடும் போதும் ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டார், உங்கள் பையன் நடிப்பாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இல்லை சார் அவன் படிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி பாட்டு கேட்ட உடனே அப்புறம் வந்து ராதாரவி சார் ஃபோன் பண்ணி, பையன் வயசா அப்படி கேட்டார். ஆமாம் சார், கட் பண்ணு, நான் திருப்பி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். திருப்பி காட்டுக்கிட்டு, என்னம்மா அது, என்ன வாய்ஸு, குழந்தைக்கு அப்படி ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணார். ஏன்னா எனக்கு தெரியல, அதாவது நம்ம எவ்வளோ அவார்டு வாங்குறதோட பையனுக்கு கிடைக்கும் ஒரு இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன், பயங்கர சந்தோஷம். அதுமாதிரி தனியாக தான் இப்போ தங்குறான் அந்த வீட்டில். 1 மாதம் நாங்கள் இருந்தோம். அவனே சொல்லிட்டான், நீ தங்கவே வேணாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டான். இன்னொன்று என்னென்னா, சொல்ல மாட்டான் வெளியே போய், நான் கலா மாஸ்டர் பையன்னு சொல்ல மாட்டான். ஓகே, அவன் சொல்லுவான் வேண்டாம்மா, அந்த எதிர்பார்ப்பே இருக்காது, அது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி.